சுர்ஜித்தை வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட சுர்ஜித் சொன்னதும் இதுதான். திருநெல்வேலி மாநகர கமிஷனரோட அறிக்கை பாருங்கள், அதை சொல்லியிருப்பார். சும்மா ஆணவ கொலைன்னு யாரும் அதில் சொல்லக்கூடாது. தேவையில்லாமல் பொருளையை கிளப்பாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை வதந்திகளை பரப்பாதீங்க, போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன? இது வந்து எங்கேயாவது மகன் செய்த தவறுக்கு பேரண்ட்ஸையோ அவருடைய ரத்த உறவினர்களையோ பழி வாங்குவாங்களா சார்? யாராவது ப்ரெஷர் பண்ணிட்டு போகிறாங்க சார், அதுக்காக அவங்க சொல்கிறவங்களெல்லாம் சேர்க்க முடியுமா? அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டாங்க சார். மிகப்பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆணவ கொலைன்னு சொல்கிற எல்லாருமே வந்து எவனாக இருந்தாலும் என்கிட்ட விவாதம் பண்ண வர சொல்லுங்கள். இது எந்த வகையில் ஆணவ கொலைன்னு சொல்லுங்கள். சார், இப்போ வந்து அந்த கவின் ஆணவ கொலை வழக்கில் வந்து அந்த வழக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது ஆணவ கொலையே கிடையாது சார். இவங்களாம் ஆணவ கொலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணோட பேட்டியை பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட வீடியோவை பார்த்தீங்களா? அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குது? இந்த மாதிரி வந்து கவினை நானும் லவ் பண்ணோம். என் தம்பி வந்து மே மாதம் கடைசியில் கவின்கிட்ட பேசி பொண்ணு கேட்டு வாங்க, அந்த பேசுங்க, பொண்ணு கேட்டு வந்து பேசுங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல சாதியை அடிபட்டு போயிடுதே, அது எப்படி சார் ஆணவ கொலையாகும்? அவன் உண்மையிலே வந்து ஜாதி வெறி பிடிச்ச பையனாக இருந்திருக்கேன், இந்த ஜாதி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னா உடனே வந்து என்ன பண்ணியிருப்பேன், நேரே போய் அவங்ககிட்ட போய் அன்னைக்கே சண்டை போட்டிருப்பேன். 9 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. 9 வருஷம் அவன் சண்டை போடலை சார். 9 வருஷம் சண்டை போடல. அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. கவின் சொன்னது வந்து எனக்கு 6 மாதம் டைம் வேணும், அது வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ கவினோட இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டாம், அவங்களுக்கு தெரியலைன்றது தானே அது அர்த்தம். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் எங்கே ஆணவ கொலை வந்தது? இது கொலை, அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது, அதெல்லாம் ஓகே. ஆணவ கொலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து போலி போராளிகள், புரட்சி போராளிகள்லாம் வந்து புரட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா? இது ஆணவ கொலை கிடையாது. இது சாதாரண ஒரு காதல் பிரச்சனை. எனக்கு என்ன சந்தேகம்னா, முதல் முறையாக வேந்தர் டிவிட்ட வந்து இந்த விஷயத்தை நான் பகிர்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் கவினை வந்து சுர்ஜித்தை வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட சுர்ஜித் சொன்னதும் இதுதான். பொண்ணு கேட்டு வர சொன்னோம், அவர் வரலன்ட்டு. அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, எனக்கும் கவினுக்கும் வந்து நிறைய இது இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அதை போட்டு நீங்கள் எல்லோரும் அதை கேள்வி கேட்குறீங்க, அதுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்கன்றாங்க. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, மே மாதம் வரைக்கும் சுர்ஜித் வந்து கவினை பொண்ணு கேட்டு வர சொல்கிறேன், இந்த பொண்ணும் அவனை பொண்ணு கேட்டு வர சொல்லுறேன். அந்த பொண்ணுக்கு 25 வயசுக்கிட்ட வந்துட்டு, எங்களுடைய சமூகத்தில் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே ஒரு பொண்ணை வச்சிருக்கவே மாட்டாங்க, கட்டி கொடுக்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு வயசு போய்கிட்டே இருக்குது. அந்த பையனுக்கு எந்த தங்கச்சி அக்கா அந்த மாதிரி ஒரு பிக்கல் பிடுங்கல் எதுவுமே இல்லை. அவன் வேலைக்கு போயிட்டா நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு அந்த பையனுக்கு. அப்படி வருமானம் வரும்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுல என்ன இருக்குது? அவங்க அந்த பையன் டைம் கேட்குறத பார்க்கும்போது இதில் அந்த 2 மாதத்துக்குள்ளே தான் நடந்திருக்கணும். ஒன்று அந்த பையன் எதுவும் கழட்டி விடணும்னு நினச்சானா, இல்லை அல்லது நாடக காதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சில பேர் நாடக காதல்ன்றேன், காதல் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, அல்லது வேறு விதமாக த்ரெட்டன் பண்ணுறது, அல்லது இந்த ஃபோட்டோ இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, அப்படி எதுவும் இருந்ததா அப்படின்றது இந்த விஷயத்தில் இப்போ சந்தேகமாக இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துடும். திருநெல்வேலி மாநகர கமிஷனரோட அறிக்கை பாருங்கள், அதில் சொல்லியிருப்பார். சும்மா ஆணவ கொலைன்னு யாரும் அதில் சொல்லக்கூடாது, அது தேவையில்லாமல் பொருளையை கிளப்பாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை வதந்திகளை பரப்பாதீங்க, போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன? ஆணவ கொலை கிடையாது. அப்போ மே மாதம் வரைக்கும் பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க, அவன் மாட்டேன்றான், 6 மாதம் ஆகும்ன்றான். அப்போ இந்த பையன் ஒருவேளை விட்டுட்டு போயிடுவானான்னு நினச்சாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்றதை வந்து போலீஸ் விசாரிக்கணும். அது விசாரித்தாதான் இது முழுமையான விவரம் தெரிய வரும். முதலாக இந்த விஷயத்தை வந்து வேந்தர் டிவிட்ட பகிர்றேன். ஓகே சார், இப்போ அவங்க பேரண்ட்டை வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய தகப்பனாரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தாயாரையும் வந்து ரிமாண்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து முழுக்க ப்ரெஷர் ஜஸ்டிஸ் சார். ஏற்கனவே வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா புல்டோசர் ஜஸ்டிஸ் தெரியுமில்ல உங்களுக்கு,
அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அல்ல வேறு ஏதாவது குற்றவாளிகளோட வீட்டை இடித்து புல்டோசர், அந்த வீட்டை இடிச்சிருவாங்க புல்டோசர் வச்சு ஃபஸ்ட்லேயே எஃப்ஐஆர் போட்ட உடனே. அதை உச்சநீதிமன்றம் கடுமையாக வான் பண்ணியது, இந்த மாதிரி புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடாது, சட்டப்படி தான் இது இருக்கணும்ன்ட்டு. இல்லை சட்டப்படி தானே சார் கொடுக்கணும். இவனை என்ன பண்ணுறானுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அவங்க அந்த சம்பவமானவொடனே இவங்க இந்த பையனை கொண்டு போய் அவங்க அப்பாவே ஒப்படைச்சிடறான். அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பேசினதா சொல்கிறாங்க. அந்த அப்பா கொண்டு என்னப்பா அப்படி பண்ணிட்ட, தேவையில்லாமல் ஒரு குடும்பத்தை வந்து தெருவில் கொண்டு இழுத்து விட்டேன்னு சொல்லி நேராக கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாரு. அப்போ அவங்க போலீஸ் வந்து எதுக்கும் வீடியோவை செக் பண்ணிடுவோம், வேறு யாரும் வந்தாங்களான்னு பார்த்து அங்கே உள்ள வீடியோவை செக் பண்ணதாகவும் சிசிடிவியை இந்த பையன் மட்டும்தான் அதில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. டிஎஸ்ஆர் கொடுத்ததே, டிஎஸ்ஆருங்கிறது வந்து ஒரு நோட்டில் வந்து டிஎஸ்ஆர் நோட்டு வச்சுருப்பாங்க, அதில் எழுதி மேலதிகாரிகளுக்கு அதோட அந்த க்ரக்ஸ், அந்த கேஸோட ஒரு சுருக்கம் இருக்கும், அதை கொடுப்பாங்க. என்னென்ன செக்ஷனில் நான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இன்னார் மேலேன்ட்டு. அது ஃபஸ்ட்டு டிஎஸ்ஆர் கொடுத்ததே சுர்ஜித் மேலே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும், சுர்ஜித் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 30 அட்வொகேட்டுக்கு மேலே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அட்வொகேட் போய் ப்ரெஷர் பண்ணி, இல்லை நீங்கள் அவங்க அப்பாவை எஃப்ஐஆரில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம், எஃப்ஐஆரில் கையெழுத்து போடுவோம், கம்ப்ளைண்ட்டில் கையெழுத்து போடுவோம்னு ஒரே பிரச்சனை. வேறு வழி இல்லாமல் சரி இது வந்து மேற்கொண்டு இஷ்யூ ஆகக்கூடாதுன்றக்காக இப்போ சேர்த்துருவோம், விசாரிச்சுக்கிட்டு முடிவு பண்ணிடணும் முதல்ல சேர்க்குறாங்க. சேர்த்தா அடுத்து வந்து அடுத்த டிமாண்டுக்கு போகிறாங்க. அல்ல அவங்கள வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணால் தான் பாடி வாங்குவோன்ட்டு. வேறு வழி இல்லாமல் தமிழக காவல்துறை வந்து அவங்க 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து எங்கேயாவது மகன் செய்த தவறுக்கு பேரண்ட்ஸையோ அவருடைய ரத்த உறவினர்களையோ பழி வாங்குவாங்களா சார்? யாராவது ப்ரெஷர் பண்ணிட்டு போகிறாங்க சார். அதுக்காக அவங்க சொல்கிறவங்களெல்லாம் சேர்க்க முடியுமா? சொல்கிறவங்களெல்லாம் தண்டனை கொடுக்க முடியுமா? விசாரித்து தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க ப்ரெஷர் பண்ண உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து அவரை கைது பண்ணணும், அம்மா அப்பாவை கைது பண்ணணுன்றாங்க. அது பாடி வாங்காமல் 2-3 நாள் பெரிய இஷ்யூவாக போகிறதுனால வேறு வழி இல்லாமல் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவரை வந்து சரவணன் சாரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவரும் ரிமாண்ட் ஆகிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க அம்மாவையும் கைது பண்ணால் தான் பாடி வாங்குவேன்னு டிமாண்ட் வச்சாங்க. அப்போ நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்து விட்டது சமூக ரீதியாக. இது வந்து தவறு, நீங்கள் வந்து அந்த பையன் கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதில் வந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாது. நாங்கள் கவின் பக்கமாக தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் இந்த கொலையை ஆதரிக்கலை. இது வந்து எதுவாக இருந்தாலும் சரி தான் சார், கொலை செய்யக்கூடாது சார். ஒரு மனுஷ உயிரை எடுப்பதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அந்த சுர்ஜித் செஞ்சது வந்து தவறு, அவன் உள்ளே போயிட்டான். அதுக்காக அவங்க அம்மா அப்பாவை இது பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த சுபாஷினி, அவங்க வந்து அவர் போலீஸ் சொல்கிறதோ அல்லது போல் அந்த பொதுமக்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நான் காதலிக்கலைன்னு முதல்ல சொன்னாங்க, இப்போ காதலிக்கிறேன்னு சொன்னாங்கன்ட்டு. இதுவே பிரச்சனையாகி போயிட்டுருக்கு. அவங்க தம்பி உள்ளே போயிட்டான், அவங்க அப்பா அம்மா இந்த வழக்குனால சீரழிஞ்சிட்டாங்க. அவங்க யாரை நம்பியிருந்தாங்களோ கவின் இறந்து போயிடுறான். இந்த ஸ்டேட்டில் இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த பொண்ணு போய் நான் லவ் பண்ணேன், இத்தனை வருஷம் லவ் பண்ணேன்னு சொன்னால் இதை யார் பின்னாடி கட்டிக்கிடுவா? ஒருத்தன் கட்டிக்கிட்டா அவன் என்ன நினைப்பான்? அந்த பிள்ளை கூட குடும்பம் நடத்தும்போது இது ஏற்கனவே 9 வருஷம் காதலிச்சிருந்தது, இது எப்படி இருந்திருக்கும் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? இதெல்லாம் ஏன் சார் புரிஞ்சுக்கிடாமல் அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க? இதை சொல்ல வச்சுட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டாங்க சார். மிகப்பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆணவ கொலைன்னு சொல்கிற எல்லாருமே வந்து எவனாக இருந்தாலும் என்கிட்ட விவாதம் பண்ண வர சொல்லுங்கள். இது எந்த வகையில் ஆணவ கொலைன்னு சொல்லுங்கள். இந்த பையன் பொண்ணு கேட்டு வர சொன்னானா இல்லையா? அப்போயே இது முடிஞ்சு வச்சு அப்புறம் எப்படி இதில் ஆணவ கொலை வரும்? இதைத்தான் நாங்கள் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணி பொய்யா சில பேரை வழக்கில் சேருங்கன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை அனுமதித்தால் நாளை பின்ன எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். பாடி வாங்க மாட்டான், அவரை சேருமா இவரை சேருமா? சரி, சுவாதின்னு ஒருத்தர் ராம்குமார்னு ஒரு பையன் கொலை பண்ணேன், ஒரு காதல் பிரச்சனையில். எல்லாருக்குமே அந்த வழக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனோட அம்மா அப்பாவை சேர்த்துட்டாங்களா வழக்கில்? இதே மாதிரி எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது? ஏன் அரசோட செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஆவண கொலைகள், கொலைகள் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவில் வந்து நியாயமான நடவடிக்கை, ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். போராட்டம் பண்ணுறான் அல்லது வந்து ப்ரெஷர் பண்ணுறான், வக்கீல்களை வச்சு தர்ணா பண்ணுறான், பாடியை வாங்க மாட்டேன்றான், இப்படின்றதுக்காகலாம் தமிழக அரசு வந்து பொய்யா வழக்கில் வந்து யாரையும் சேர்க்கக்கூடாது. அது தேவையில்லாது சார். போராட்டம் பண்ணுறா சேர்க்குறதா இருந்தால் அப்புறம் நாளைக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. எஃப்ஐஆரில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி தான் முதல்ல டிஎஸ்ஆர் கொடுக்கும்போது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே டிஎஸ்ஆர் கொடுப்பாங்க சார். ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, மேலே அதிகாரிகளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு க்ரக்ஸ் எழுதி ஒரு நோட்டில் எழுதியிருப்பாங்க. அதில் எழுதப்பட்டது கவினுடைய பெயர் மட்டும்தான். கவின் அவங்க செக் பண்ணி வீடியோலாம் செக் பண்ணி கவினை மட்டும்தான் எழுதுறாங்க. சாரி, சுர்ஜித்தை மட்டும்தான் எழுதுறாங்க. சுர்ஜித் ஒரு ஆள் தான் இங்கே இருந்திருக்கேன், அவன் தான் இதுக்கு காரணம் எழுதுறாங்க.
ஆனால் அங்கே வழக்கறிஞர் எல்லாரும் ப்ரெஷர் போட்டு இவங்களை சேர்த்தா தான், அவங்க அப்பா அம்மாவை, சுர்ஜித்தோட அப்பா அம்மாவை சேர்த்தா தான் நாங்கள் வந்து கையெழுத்து போடுவோன்னு சொன்னதுனால, சரி இது பெரிய இஷ்யூவாக போயிடக்கூடாது, யாரை வேணாலும் எஃப்ஐஆரில் யார் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் விசாரணை பண்ணும்போது அவங்க இல்லைன்னா வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்கள சேர்த்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குது. இப்போ திருமாவளவன் போய் பார்க்குறாரு, சீமான் பார்க்குறாங்க, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் போய் பார்க்குறத எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி விஜயகுமார் அப்படின்னு சொல்லி தேவர் சமூகத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரை கொலை பண்ணாங்க. அவர் தேவர் சமூகன்றதுனால கொலை பண்ணாங்க. அவருக்கு எந்த முன் வழக்கும் கிடையாது, அவர் யாரையும் வெட்டலை. அதுக்கப்புறம் வீரபத்ரன் ஒரு பையனை வந்து, அவனும் தேவர் பையன், அவனை தேவேந்திர சமூக இளைஞர்கள் வந்து கொலை பண்ணாங்க. அவனும் வந்து அவனுக்கு எந்த வழக்கும் கிடையாது, வெட்டினவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் தேவர்னால அவனை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு பையனை வெட்டினாங்க, மேலச்சோல் பையனை. ஆக இப்படி தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்ருக்கு. எந்த கொலைகளுக்கு இவங்க எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? தேவர் சமூகத்தில் நடந்த இழப்புகளுக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் போயிருக்காங்க? இந்த கொலைகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்போ ஒருத்தனை கொலை பண்ணுறான், ஒரு முன்விரோதம் இருக்குது, அந்த முன்விரோதத்தினால இன்னொரு டீம் அவனை கொலை பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை, அந்த சார்ந்த சமுதாயம் பார்த்துக்கணும். விஜயகுமார் அப்பாவி தானே, அவர் யாரை கொலை பண்ணார்? அடுத்து வந்து மேலே இவர் நம்ம வீரபத்ரன் முன்னீர் பள்ளத்தில், அவர் யாரை கொலை பண்ணார்? அவருக்கு வெட்டினவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே, சாதின்ற ஒரு அடிப்படையில் வெட்டினாங்களா? அன்னைக்கு அண்ணன் சீமான் எங்கே போனார்கள்? மதிப்புரிய திருமாவளவன் எங்கே போனார்கள்? இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து வர்றது வந்து வெட்கக்கேடானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இதில் என்ன சார் நடந்தது? வேங்கவே இல்லை, தண்ணியில் வந்து மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சிபிசியோடைய அறிக்கை எப்படி இருந்தது? சொந்த சாதியாக கலந்துருக்கான்னு வந்திருக்கு. இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அந்த ஸ்டார்டிங் அரசியல் இருக்குல்ல, தீயை பற்ற வச்சுட்டு அவர் போயிடுவார், கடைசியில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஆணவ கொலைன்னு சொன்னாங்க, இப்போ இங்கே ஆணவ கொலை நடந்திருக்கா? ஆணவ கொலைன்னு சொன்னவங்க முகத்தை எங்கே சார் வச்சுருப்பாங்க? உன்னைய கல்யாணம் பண்ணிக்கவான்னு சொல்கிறாங்களா? நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ணலை? நீ என்ன ஐடியாவில் இருந்த? அந்த பொண்ணு வந்து சொல்லுது, கவினு நானும் ரொம்ப நல்லா தான் 9 வருஷமாக பழகுனங்குது. அப்போ நீ ஏமாத்த நினச்சிருந்தியா? அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமா? இதில் எங்கே ஆணவ கொலை வந்து? அதை தான் சார் நான் நினைந்து கேட்டுட்ருக்கேன். அனைத்து தலைவர்களும் போனது எல்லா சமூகத்தில் நடக்கக்கூடிய அப்பாவிகள் இறந்ததுக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்கள பாராட்டலாம். நீ மீடியா விசிபிலிட்டிக்காகவும் அரசியல் பண்ணுறதுக்காகவும் ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு எதிர்க்கிறதுக்காகவும் இன்னொரு சமூகத்துடைய ஓட்டு நமக்கு வேணுன்றதுக்காகவும் போனோன்னா இந்த ஒட்டுமொத்த தேவர் சமூகம் தேர்தலில் உங்களுக்கு பாடம் போட்டுவோம். யாரையும் எங்கள் தொகுதிகளில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நுழைய விட மாட்டோம், எவனுக்கும் ஓட்டு போட மாட்டோம். உங்கள் பேர் சார்? மகாராஜன் நேதாஜி சுபாஷ் சேனை.